நம்ம பார்க்க போகிறது எங்களோட குட்டி கார்டன் டூர். பார்ப்போமா? வீடியோக்குள்ளே போக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் கேட்லேருந்து என்டர் ஆகும்போது ஒரு முல்லை லாஸ்ட்டில் நாங்கள் ஒரு முல்லை வச்சுருக்கோம். இப்போ அதில் நிறைய முல்லை வந்து பூத்துருக்கு. அண்ட் நிறைய பக்கத்துலேயே ஒரு பட்டன் ரோஸ் இருக்குது. நிறைய பூக்கும். இப்போ வந்து பூ இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோன்னா 2 சைடில் வைக்கிற மாதிரி 2 இது இருக்குது. இந்த கார்டன் கிராஃப்டிங்க்கெல்லாம் வைப்பாங்கள்ல, அதை போல் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஜெவந்தி இருக்குது. அதுலேயும் பூத்துருக்கு. ஏன் பட்டு போயிருக்குன்னா தண்ணி வேர் போட முடியாதனால லைட்டாக இதாக இருக்குது. அதுக்கு கிட்டே வந்து நாங்கள் பிச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் இனிதான் நடணும். ஏன் நடலைன்னா இன்னும் இப்போ தான் வாங்கினது, அதான் நடலை. நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட நிறைய செடி இருக்குது. நம்ம இனி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் எல்லாம் நடும்போது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் ரோஸ் வாங்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர்னு நினைக்கிறேன், பட் கரெக்டாக கிளியர் தெரியாது. நிறைய எல்லோ கலர் ஃப்ளவர் தான் பூக்குது. நெக்ஸ்ட் இது வந்து லைட்டாக பட்டு போயிடுச்சு, ஏன்னு தெரியல. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பிங்க் கலர்னு நினைக்கிறேன். அது பார்க்க எல்லோயிஷாக இருக்குல்ல, அதான். நிறைய இப்போ உங்கள் தொட்டியில் வந்து புல் இருந்துச்சுன்னா எடுத்து விடுங்க. நெக்ஸ்ட் இது கிட்ட இருக்கிறது வந்து ரெட் ரோஸ். அதில் இப்போ பூத்துருக்கு. நெக்ஸ்ட்டு கிட்டே இருக்கிறது ஒரு பிங்க் கலர் ரோஸ். ஃபஸ்ட்டு பூக்கும்போது அழகாக இருக்குது, இப்போ வந்து ரொம்ப இதாகிடுச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செடி. ஏன்னா இது டபுள் கலரில் செம்ம அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த செடி. இப்போ தான் வாங்கி நட்டு வச்சதும். அது பக்கத்துலேயே ஒரு எல்லோ ரோஸ், பிங்க் கலர் ரோஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பக்கத்துலேயே ஒரு எல்லோ கலர் ரோஸ். இதுதான் எல்லோன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இனி பூக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கார்டன் டூராக எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு அந்த சைடில் வந்து ஸ்ட்ரைட் நேர் வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் இருக்கும். அது கொத்தா பூக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்கிட்டே ட்ராகன் ஃப்ரூட் செடி வச்சுருக்கோம். இன்னும் பூக்கெல்லாம் 1 இயர் ஆச்சு. பூத்த உடனே நான் உங்களுக்கு ஒரு vlog எடுத்து போடுறேன். பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. அது அப்படியே இதெல்லாம் விட்டு போகுது. இனி சீக்கிரமே பூத்துறோன்னு நினைக்கிறேன். அது கீழே வந்து கருவேப்பிலை கறிக்கெல்லாம் போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு டெக்கரேஷனுக்கு மாதிரி வைக்கிறது 2 சைடுமே. அதில் 2 எண்ணம் வாங்கியிருக்கோம் நாங்கள். இது வந்து எனக்கு தெரியலை கரெக்டாக, பட் அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் பூக்கும், செம்ம மனமாக இருக்கும். இதுலேயும் 2 எண்ணம் வாங்கியிருக்கேன், குரோட்டன்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் குரோட்டன்ஸ் தான். நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். க்ரீன் கலரில் செம்ம அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது இது தான், சொல்ல வார்த்தையே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் ஜெவந்தி தான், நல்லாயிருக்கும். நான் சொன்னேன்ல அந்த இது தான். நெக்ஸ்ட் எல்லோ கலர் தெத்தி இருக்குது. ஆரஞ்சு, ரெட்டு, வேறு பிங்க் கலர் தெத்தி இருக்குது. 4மே செம்ம அழகாக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், செம்ம அழகாக இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்களேன், அழகாக இருக்கும். நாங்கள் இதெல்லாம் கேரளா சைட்லேருந்து வாங்கினோம். நீங்களும் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய செடிங்க எல்லாம் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி புல் மாதிரி, அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் பூத்துருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பக்கத்துலேயே வால்சங் செடி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு குரோட்டன்ஸ் நாங்கள் செடி வச்சுருக்க முன்னாடி. நெக்ஸ்ட் இங்கே ஒரு கருவேப்பிலை நல்லா பிரான்ச்சாக விட்டு அழகாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பாட்ஸ். எங்கள் வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது இதுதான். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போதும் சரி, உள்ளேருந்து பார்க்கும்போதும் சரி, செம்ம அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது ஏன் எதுக்குன்னு எல்லாம் தெரியாது, பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னும் இந்த மாதிரி நல்ல வீடியோ பார்க்கணுன்னு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய், see you later.